என் பேர் வந்து டி ஜியாகுமாரி. நான் வந்து தமிழ்ல 93 மார்க் எடுத்துக்கிறேன். டோட்டல் மார்க் வந்து 467. நான் வந்து பீகார்லேருந்து வந்துக்கிறேன். நான் ஆக்சுவலி ஹிந்தி தான் என் தாய்மொழி. இங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக நாங்க இங்க வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே டீச்சர்ஸ் தான் எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வம் குடுத்தாங்க. அவங்க தான் அந்த எஃபோர்ட் குடுத்தாங்க எனக்கு படிக்கிறதுக்காக. பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் தென் இங்க இருக்கிற சொசைட்டிஸ் அண்ட் சிப்லிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க தமிழ் கத்துக்கிறது. வேற மொழியிலேருந்து வந்துக்கிறேன் நானு. பட் இங்க வந்ததுக்கப்புறம் தமிழ் ரொம்ப ஸ்டிக்கியா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் அது இருந்தது எனக்காக. பிகாஸ் அதான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. வந்ததுக்கப்புறம் இங்க இருக்கிற பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் தென் ஹெச்எம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அவங்க தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபுல்லாவே சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரைமரி இது ஹையர் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆல்சோ. மாணவருக்கு இதான் சொல்ல வரேன் நானு. நெனச்சா எது வேணா முடியும் உங்கனால. வேற மொழியிலேருந்து வந்துட்டு இந்த மொழியிலயே பேசுறது கஷ்டம் அவ்வளோ கிடையாது. பட் அந்த ஆர்வம் இருக்கணும் உங்களுக்காக படிக்கிறதுக்காக அது. படிக்கிறதுக்காக ஆர்வம், அந்த கஷ்டம் புரிஞ்சா எல்லாமே ஈஸி. ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்றேன் நான் சார். நான் சின்ன வயசுலேருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு சார். அப்புறம் வீடு வேலை செஞ்சுட்டு நல்லா படிக்கும் சார். அவ்வளோ சார் எனக்கு ப்ரவுட் ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் பாப்பா. சார் நான் இப்போதான் ஒரு 4 இயர்ஸாக இந்த கோலப்பாக்கம் மாத்திரை கம்பெனியில் சார் எம்ப்ளாயி இருக்கிறேன். அவ்வளோதான் சார். எப்படி தமிழ் வந்துச்சு பாப்பாக்கு? நீங்க ஹிந்தின்றீங்க, கஷ்டமா இல்லையா? சார் சின்ன இது பால்வாடியிலேருந்து இங்கே தான் படிக்கிறாங்க பசங்க, அதனால தமிழ் வந்துச்சு சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.